ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையில் உள்ள மாதிரியேவும் நல்ல க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே இவ்வளோ க்ரீமியாக செய்யலாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேவையான பொருட்களும் ரொம்பவே கம்மி தாங்க. மாம்பழம், ஃப்ரெஷ் க்ரீம், சுகர், இது 3 மட்டும்தாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் 200 ml எடுத்திருக்கேன். அமுல் தான் எடுத்திருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்கிது. இந்த க்ரீம் போடும்போது தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். மாம்பழம் 3/4 கப்பு நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் நல்ல இனிப்பு அப்படின்னா சுகர் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. லைட்டாக இனிப்பாக இருக்குன்னா சுகர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகரை நம்ம மிக்சியில் அரைக்கணுங்க. அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் பீட்ரு இருந்தது அப்படின்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை பீட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியிலே அரைக்கலாம். நான் பீட்ரு வச்சுருக்கேன், அதனால் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவேன். இப்படி பீட்டர் வச்சு பீட் பண்ணுறப்போ நல்லா பொங்கி வரும். ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும். பீட்ரு இல்லைனாலும் நோ ப்ராப்ளங்க. நம்ம மிக்சிலேயும் ஓரளவு நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்தாலும் ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் 1/2 கப்பு சுகர் எடுத்து வச்சேன் இல்லையா? அந்த சுகரை நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேங்கோ போடலாம். மேங்கோவும் நல்லா இதோடு சேர்த்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை 1/2 hour நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நல்லா பொங்கி வரும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நல்லா திக்காக வர்ற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம சுகர் பவுட்ரு பண்ணோம்ல, சுகர் பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் மேங்கோவை போட்டு அடிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பீட்ரு இருக்கிறதுனால சுகரும் மேங்கோவும் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கட்டியாக வரணுங்க. அப்படின்னா தான் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணியாக இந்த மாதிரி இருக்கும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மேங்கோவும் சுகரும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பீட்ரு வச்சு அடிக்கணும். இவ்வளோ தாங்க வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலையே. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னொன்று, பீட்ரு ஆன்லைனில் ரொம்ப கம்மி ரேட்லேயே நமக்கு கிடைக்குதுங்க. எப்படி நம்ம ஐஸ்கிரீம் எப்படியும் வருஷத்துக்கு 2-3 தடவையாவது கண்டிப்பாக நம்ம செய்வோம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பீட்ரு நான்லாம் வாங்கச்சில் 1000 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். பீட்ரு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கேக் செய்கிறதுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. நீங்கள் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. கடையில் எவ்வளவோ ரேட் கொடுத்து தான் நம்ம ஐஸ்கிரீம் வாங்குகிறோம். அப்போவும் திருப்தியாக நம்ம பசங்களால் சாப்பிட முடியாது. இப்படி நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ இந்த சம்மரில் அதுகளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் இல்லையா? நமக்கு ரேட்டும் கம்மியாக தானே இருக்கும். இப்படி நம்மளே செஞ்சு கொடுக்குறப்போ நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எல்லாமே நான் கலந்துட்டேங்க. இதை ஒரு பாக்ஸ்லேயோ ட்ரேலேயோ ஊற்றி இதை நல்லா கவர் பண்ணி வைக்கணுங்க. நான் அலுமினிய பாயில் வச்சு கவர் பண்ண போகிறேன். அலுமினிய பாயில் இல்லாட்டாலும் பரவாயில்லை, ஒரு பாலித்தீன் கவர் வச்சு நல்லா கவர் பண்ணி சுற்றி ரப்பர் பேண்ட் போடணும். ஏன்னா ஏர் உள்ளே போகக்கூடாது, இல்லைன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஒரு 8 hours நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம கிடைக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் இதே அளவுகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கங்க. ரொம்ப பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.